ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, மரவள்ளி கிழங்கு வச்சு புட்டு தான் செய்ய போகிறோம். இதை ஒரு டைம் உங்கள் வீட்டில் இருக்கிறவங்களுக்கு செஞ்சு கொடுத்துட்டிங்கன்னா திரும்ப திரும்ப செய்ய சொல்லி சொல்லுவாங்க. அந்த அளவுக்கு டேஸ்ட்டாக இருக்கும். வாங்க மரவள்ளி கிழங்கு புட்டு எப்படி செய்யலாங்கிறத வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். அதுக்கு ஃபஸ்ட்டு நான் 2 மரவள்ளி கிழங்கு எடுத்துருக்கிறேன். அதை நல்லா தோல் சீவி எடுத்து வச்சுருக்கிறேன். அதை அப்புறம் துருவி எடுத்துக்கிறேன். துருவி எடுத்துட்டு அதை வந்துட்டு ஒரு கிளாஸில் வந்துட்டு நான் அளவு எடுத்துக்கிறேன். ஒரு கிளாஸ் ஃபுல்லாக வருது எனக்கு. இது ஏன் அளவு எடுக்கிறேன்னா, இதே அளவு அரிசி மாவு தான் வந்து நான் ஆட் பண்ண போகிறேன். அதனால ஒரு கிளாஸ் மரவள்ளி கிழங்குக்கு ஒரு கிளாஸ் வந்துட்டு அரிசி மாவுங்கிற ரேஷியோவுக்கு நான் எடுத்துக்கிறேன். இப்போ கிழங்கையும் அரிசி மாவையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விடலாம். இந்த அளவுக்கு நல்லா உதிரி உதிரியாக வர்ற அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இதை வந்துட்டு நம்ம ஒரு மிக்சி ஜாரில் சேர்த்துக்கலாம். இதை வந்துட்டு மிக்சியில் ஒரே ஒரு பல்ஸ் மட்டும் வச்சு எடுத்துக்கலாம். பாருங்க எப்படி இருக்குன்னு, புட்டு பதத்துக்கு வந்துருச்சு. இந்த அளவுக்கு நீங்கள் லைட்டாக ஒரே ஒரு மிக்ஸ் மட்டும் பண்ணிட்டு எடுத்துக்கோங்க. இதை ஒரு பிளேட்டில் மாற்றி வச்சுக்கலாம். இப்போ வந்துட்டு நான் கொலா புட்டு தான் செய்ய போகிறேன். அதில் வந்துட்டு நம்ம ஃபஸ்ட்டு ஃபில் பண்ணிடலாம். தேங்காய் திருவுனதை எடுத்து வச்சுருக்கிறேன். அதை ஃபஸ்ட்டு போட்டுருங்க. ஃபர்ஸ்ட் லேயர் வந்து அது போட்டுருணும். செகண்ட் லேயர் வந்து புட்டு போடணும். தேர்ட் லேயர் வந்துட்டு தேங்காய் திருவுனது போடணும். இதே மாதிரி லாஸ்ட் வரைக்கும் ஃபில் பண்ணிடுங்க. அவ்வளோதான், ஃபில் பண்ணியாச்சு. இதை வந்துட்டு மூடி போட்டு மூடி ஒரு 10 மினிட்ஸ் வந்துட்டு குக் பண்ணி எடுத்துக்கலாம். அவ்வளோதான், பாருங்க நம்மளோட சூப்பரான சுவையான வந்துட்டு கொலா புட்டு ரெடி ஆயிடுச்சு.
மீதி மாவை வந்துட்டு நான் இட்லி தட்டில் போட்டு வேக வைக்க தான் போகிறேன். இது ஒரு 15 மினிட்ஸ் வந்துட்டு குக் பண்ணால் போதும். நம்ம இட்லி தட்டில் வச்சதும் பாருங்கள் ரெடி ஆயிடுச்சு. அதுவுமே பாருங்கள் எவ்வளோ சாஃப்டாக எவ்வளோ சூப்பராக ரெடி ஆயிடுச்சுன்னு. இதே மாதிரி உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படியும் வந்து சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஆல்.